ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான நாளுங்க. அது என்ன அப்படின்னா, பெங்களூர் ஹசி கரகான்னு சொல்லுவாங்க. ஹசி கரகனா பச்சை கரகங்க. பச்சை கரகனா சாமிகளோட ஊர்வலம். இந்த சித்திரை மாதம் பிறந்தாலே இந்த சாமி ஊர்வலம், தேர், விசேஷம், பண்டிகை, சாமிகளோட விசேஷமான பண்டிகைகள்லாம் நடக்குங்க. அப்படியே ஒரு நாள் தான் இந்த சித்திரை மாதம் பிறந்து 2ஆம் தேதி பச்சை கரகம் பார்த்துங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப கூட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கரகம் பார்க்கறதுக்கு தாங்க. இந்த பச்சை கரகம் பார்க்க போனால் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரேஸாக இருக்கும். அது அந்த ஒரு காலங்க. அப்போல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அது வாங்கிக்குவா, இது வாங்கிக்குவா, இல்லை இது வாங்கித்தாப்பா, இல்லை இது வாங்கித்தாம்மா, இதெல்லாம் அடம்பிடிச்சி கேட்ட ஒரு நாட்கள் இதெல்லாம். சாமி ஊர்வலமும் வந்துட்டு தான் இருக்குது. வருஷம் பார்த்திங்கன்னா சாமி கரகமும் வர டைமு தான். வருஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் கரகம் வந்துடும். இந்த வருஷமும் அப்படி தான் கரெக்டாக 5 மணிக்கு கரகம் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் தீப்பந்தெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு போயின்னு இருக்காங்க. சாமி வர டைம் ஆயிடுச்சுங்க. கரகம் அங்கே முன்னாடி அங்கே வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஒருத்தராக முன்னாடி வராங்க. அது முன்னாடி வரவங்க யாருன்னா இந்த கோயிலில் விரதம் இருந்து காப்பு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுவாங்க. ஏன்னா வந்து கரகத்துக்கு வந்து அது ஸ்பேஸ் பண்ணி அந்த கரகம் அது முன்னாடி வரத்துக்கிட்டாங்க அது பண்ணிகிட்ருக்காங்க. கொடியெல்லாம் இப்போ தான் தூக்கிட்டு வராங்க. அது கொடியை முன்னாடி தூக்கிட்டு வராங்கன்னா அந்த சத்தமும் கேட்கும். அந்த சத்தமும் அந்த கொடியை முன்னாடி வந்துச்சுன்னா சாமி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பச்சை கரகம். அதெல்லாம் அப்போல்லாம் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல்டு நான் போகிறேன். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து கீழே வந்து டாட்டா சம்மன் கடை, அப்புறம் விளாட் சம்மன் கடைலாம் இருக்கும். அப்போ போயிட்டு பொம்மை கத்தி, அப்புறம் இந்த கேமரா, அப்புறம் ஹோலோகிராம் கேமரா, வேறு லெவலில் இருக்கும். வீடியோ கேமும் வாங்க. சாமி வந்துச்சுங்க, கரகம் வந்துடுச்சு. அதாவது இங்கே எங்கேருந்து நின்று வீடியோ எடுக்கிறேன்னா, எங்கள் வீட்டு மேலேருந்து அங்கே பெங்களூரில் எங்களோட பழைய வீடு இருக்குது. அங்கே பழைய வீட்டு மேலே அங்கே நின்று பார்த்தோம்னா கரெக்டாக இந்த பச்சை கரகம் பார்க்கலாம். இந்த சாமி மேலே எதுக்கு இந்த பூ இதெல்லாம் போடுறாங்கன்னா, அந்த சாமியை வரவேற்கிறதுக்காகவும் நம்மளோட கஷ்டங்கள் போக்குறதுக்காக தான் அந்த பூ போட்டு அந்த சாமியை சந்தோஷமாக வரவேற்குவாங்க. இந்த சாமியை பார்த்தாலே ஒரு மனசு சந்தோஷமாகுங்க. இப்போ தான் எங்கள் வீடு தாண்டி போயிருக்கு. திரும்பவும் இப்படி வந்து இப்படிக்கா எங்கள் வீட்டு இப்படிக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் போனோம்னா ஒரு தர்கா இருக்காங்க. தர்காக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மெஜிஸ்டிக் கன்னியம்மா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தர்மராய கோயிலுக்கு போயிடுவாங்க. மார்க்கெட் கிட்ட கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். அதாவது என் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. யாராருன்னா எங்கள் அண்ணன் குழந்தை, அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க. எங்கள் ஃபேமிலியோட எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கையில் தீபாவளி நிறுத்தி சாமி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த சாமி வந்து நடனம் ஆடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதாங்க. இதோட சாமி வந்து அந்த கோயிலுக்கு போவோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலை 5 மணி. அவ்வளோதாங்க. இதோட சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாம். ஏன்னா 5 மணிக்கு தேர் ஊர்வலம் வருது.